ஹே வியூவர்ஸ், வெல்கம் டு என்ஜாய்ஸ் ஆஃப் கேமிங். இனி நாம் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டன் எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி வந்த 2 எபிசோடையும் நான் ஐ கார்டில் உங்களுக்கு லிங்க் தரேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எபிசோட் 2 எதில் வந்து முடிஞ்சுதோ அதில் இந்த எபிசோட் 3 ஹாஸ் பீன் கண்டினியூடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரில, கத்திக்கிட்டே வேற இருக்கான். இருங்க, இதில் கிளைம் பண்ணி மேலே போயிட்டு என்னன்னு பார்த்துப்போம் அவனை. ஓகே, போடா. ஓகே, இந்த இடத்துல வந்து இப்போ இதை உடச்சிட்டு தான் உள்ளே போனோம். என்னடா இது? இந்த பூச்சி தொலைங்க வேறு தாங்க முடியலடா. ஐயோ, துப்பாத, இரு, இங்கே வா. இந்தா சீக்கிரம் சாவுதா பற்றியாது. 10 அடி வாங்குதுடா அது. 10 ஹிட்ஸ் வரைக்கும் போகுது பார்த்தீங்களா? இது வேற சீக்கிரம் சாகவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்பாடி ஒரு வழியாக முடிஞ்சுது. சீக்கிரம் நம்ம அந்த பக்கமாக போய்டும். சீக்கிரம் தாவடா கிரேட்டஸை. ஓகே, இப்போ அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். இந்த பக்கம் இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக தாவிடும். ஐயோ, திரும்ப இதை பிடிச்சிட்டானே. டே ரா, திரும்ப அப்படி ஒரு ஜம்ப்பு. ஓகே, இந்த பக்கம் ஜம்ப் பண்ணோன்னு பார்த்தா அந்த பக்கம் ஜம்ப் ஆகிட்டான். மேலே ஏறா. இதை உடச்சிட்டு போவோம். மறக்காமல் வீடியோக்கு லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் சேனலுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இது உடையுது, சீக்கிரம் எகர்றா. ஓகே, மறுபடியும் இந்த பூச்சி தொல்லைங்க வேறு. இது வேறு ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி கடுப்பேற்றுங்க. நீங்கள் வா. ஐயோ, இந்த அப்போ ரொம்ப இரிட்டேட் பண்ணுங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்க. இந்தா. ஓகே, இப்போ இந்த பக்கமாக ஜம்ப் பண்ணி போய் பார்ப்போம். இடமே கிரிப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் வழி இல்லையா? ஓகே, வழி இல்லை. ஓகே, இந்த பக்கம் இதை ஓப்பன் பண்ணிட்டு போவோம். எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. பட்டனை ஓப்பன் பண்ணி வச்சுப்பான். என்னடா இந்த பக்கம் வழியில் கீழே தான் போகணும். ஓய், டிஷ்கால். இந்த பக்கம்னா என்னடா இதுவும் க்ளோஸில் இருக்குது. இந்த பக்கம்டா போகிறது. உடைப்போம். இந்த பக்கம் ஒரு டோருக்கு இருக்குது. என்னடா இது? டேய் இவனா காட்டுக்கற்றுக்க தோண்டா அவன். அதாவது சொல்ல பாடடே. போடடே. ஏதோ ஒரு டைட்டனை பிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து காட்ஸ்க்கும் டைட்டன்ஸ்க்கும் நடந்த சண்டையில் காட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. டைட்டன்ஸை நிறைய பேர் சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க. அதில் ஒரு டைட்டன் தான் இது. நெருப்பு வகையை சேர்ந்த டைட்டன் போல் இது. ஓகே, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு நம்ம வரணும்னு. நான் தான் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டன். நான் தான் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டன். ஆனால் இன்னும் வெளியே வர்றதுக்கெலாம் நான் இங்கே ஒன்றும் வரல அப்படிங்கிறான். அதான் ஹெல்ப் பண்ணலன்னா நம்மளும் இங்கே இருந்து சாக வேண்டிதான் போல இருக்கு. ஓகே, ஓகே ஓகே ஃபைன். இது வர உன்னை விடுதலை படுத்திடுறான். கொடுத்து இந்த பக்கம் அனலாக் ரைட்டு. என்னடா வரல? அனலாக் கொடுத்துட்டு 2 அனலாக்கும் இது பண்ணுமா? இல்லை
நான் தப்பாக பண்ணுறான். அதாவது ஒரு அனலாக் மட்டும் பண்ணணுமா? இருங்க, ஒரு அனலாக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு மட்டும் அனலாக் மட்டும். ஓகே, ஃபைன் ஃபைன், இப்படி தான் பண்ணுவோம். ரைட் சைடு அனலாக் மட்டும் பண்ணும் போல இருக்குது. நம்ம தான் வந்து 2 அனலாக்கையும் கொடுத்துட்ருந்துருக்கோம். ஓகே, இடமே எடிதுரா, அது ரிலீஸ் ஆயிடுச்சுரா அந்த டைட்டன். வாடா, ஏஞ்சி ஓடிடுவோம். இவன் இன்னும் போலையாடா, கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா இதே திறந்து விட்றான். இவன் யார்றான்? ஐயோ ஐயோ, ஏதோ ஒன்று திறந்து விட்டான்டா. என்ன பாத்திர கடை மாதிரி சவுண்டு வருது. ஓகே, ஆரை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் அட்டாக் பண்ணணுமா? நார்மலாக நம்ம அட்டாக் பண்ணால் இந்த ஆர்மர் ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது. ஸோ இதை அட்டாக் பண்ண ஃபயர் பவர் வேணும். இரா, இந்த ஃபயர் பவர் தான் அந்த டைட்டன் கொடுத்துருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணோம். இந்தா, ஐயோ, இரா டே. ஓகே, நம்ம ஆரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ஃபயர் அட்டாக்காக போய் விழும். ஓடு, கை உடஞ்சிருச்சு. இரடா, ஐயோ ஓடி வரான்டா. ஐயோ ஐயோ, ஓடி வந்து அடிச்சு விட்டான்டா. டே டே, இந்தா வாங்கிக்க போ. அப்பாடி, இன்னொரு பக்கம் கை உடச்சிட்டேன். ஐயோ, இவன் என்ன ரொம்ப இதாக இருக்கிறான். ஏய் ஏய், என்னங்கடா இது? இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வந்து அடிக்கிறான், அந்த பக்கம் போனால் இப்படி வந்து அடிக்கிறான். டேய் போடா. இதுக்கு நடுவில் வேறு இந்த பவர் வேறு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்குது. ஆரை ப்ரெஸ் பண்ணோன்னா டக்கு டக்குன்னு அந்த பவர் குறைய ஆரம்பிச்சது. அதுக்குள்ளே அவனை அடித்து முடிக்கணும். டேய் இந்தாடா எஸ்கேப்பு. இந்தா. ஐயோ, பவர் இல்லை. ஐயோ, மெஸ்டான்டா. எஸ்கேப் ஆகிட்டோம்ல. ஐயோ, இன்னொன்று அதே மாதிரி இருக்கு. இவனை கொண்டதுக்கப்புறம் அது வருமோ? ஐயோ டேய், சீக்கிரம் சாவான்டா. ஐயோ, ஜஸ்ட்டு நல்ல வேலை அடிபடல. என்னடா அவனை என்ன அடிச்சாலும் சாக மாட்டான்றான். டென்ஷன் ஆகுது. என்னடா இவ்வளோ அடியும் ஆறான்டா. டேய் அடே, அப்பா ஜஸ்ட்டு இந்தா போ. எனக்கு டே 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 ஜஸ்ட்டுடா, நல்ல வேலை மூளையில் வச்சு முக்கிருப்பான். இந்தா போ. ஒரு கை வச்சுன்னு என்னம்மா வித்த காட்டுறான். ஐயோ, செத்துருவோம் மூளை. அப்பாடி, ஓ கேட்டுருச்சுரா. இங்கே வாடா, கூட்றா அதை. இந்தா போடு. இந்தா போ. அப்பாடி, என்னம்மா உயிரை வாங்குறான். நல்ல வேலை எதுவும் வரல. இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஓடிடும். ஓ, இதான் கீயா? இழுத்துறா. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. திரும்ப இது எந்த பக்கம்டா? இது இன்னொரு சைடுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். ஓகே, நம்ம போனதுக்கு இந்தாண்டு சைடில் வந்துருக்குறோம். ஓகே, இங்கே நோவு போட்டிருக்கு. இது வேறு தெரியாமல் அமைக்கிட்டான். நவர மாட்டுறானே. இந்த பக்கம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, இன்னும் ஒரு ஐ கிடச்சதுன்னா ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓ, இதை இப்போ உடைக்கலாம். ஸோ இதை இப்போ உடச்சதுனால தான் நமக்கு இந்த பக்கம் வழி கிடைக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லான பவர் இது. இங்கே இருக்குது இந்த மெட்டல்ஸ் உடையணுன்னா அதான் தேவை போல் இருக்குது. ஓகே, எகுறா. எந்த பக்கம்டா போகிறது? இந்த பக்கம் தான் ஆல்ரெடி போயிட்டோமே. இந்த பக்கமா? இல்லை இல்லை இல்லை, இந்த பக்கமும் இல்லை. நம்ம வந்த வழியில் திரும்ப போய் பார்ப்போம். எகுறா போனடே. ஓகே, ஆமாம், இந்த டோர் இருக்குல்ல, அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆரையும் ஓவையும் ப்ரெஸ் பண்ணணுமா? என்ன போட்டிருக்கானுங்க? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு ஓவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே ஆறு கேட்கும்போது கொடுக்கணும் போல். இந்தா. ஓகே, ஓப்பன். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கிற டோர்ஸ்லாம் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபைன்.
என்னடா அந்த இடம்? என்னடா வழியை காணா? ஐயோ குதிச்சிட்றா. ஆஹா குச்சவனே ஏறமாட்டு போய் வரானே. இறாடே வந்து அடிக்கிறேன். இந்தா வாங்கிக்க. தடுக்கக்கூடாது. இந்தா வாங்கிக்க. அடி தரும்போது பாசமாக தரேன்ல, வாங்கிக்கணும். ஐயோ அடே 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 அந்தா. என்னடா இன்னொருத்தன் வரான்? ஐயோ அது என்னடா கூட்டத்தில் அடிக்கிறது? நான் ஒருத்தன் மாட்டினான்டா. வாங்கோ காட்டுங்க. சாப்பிட்றா செல்லாம். இந்தா வச்சுக்கோ. ஒருத்தங்காலி. உனக்கு என்னப்பா ஒருத்தனை அடித்ததை பார்த்தல இன்னுமா இருக்க? இந்தா. ஐயோ சே இந்த சில்லற பறவை வேறு வந்து கடுப்பேற்றுது. இருந்தா போ. இந்த பறவை வந்தாலே நமக்கு பஞ்சாயத்து ஆகுதுடா. பெரிய ஆளுங்க கூட மோதிடலாம் போல இருக்குது. இந்த மாதிரி சில்லற பசங்க வந்து உயிரை எடுக்கிறானுங்கடா. ரா இந்த பக்கமாக வந்து எகிரி அடிப்போம்டா. இந்தா வாங்கிக்க. என்னடா தடுக்கிற? தடுக்கலாம் கூடாது, அடிதான் ஆகணும் புரிதா? நான் சாகவே மாட்டான். கேட்டுருச்சுடா. இந்தா வாங்கிக்க. காட்டு. இந்தா உனக்கு ஒன்று வச்சுக்கோ. சாப்பிட்றா. இந்தா. ஓகே நல்ல வேலை இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஹெல்த் எடுத்துப்பான். எடுத்துகிட்டு இங்கே ஒரே ஒரு லிவர் தான் இருக்குது. இதை பிடிச்சி தள்ளுவோம். என்னடா தள்ள ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. லாவா நிற்குமா? ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகுதுடா. தண்ணி வருது போல் இருக்குது. ஓகே ஃபைன். ஏதோ ஒன்று வந்திருக்கு. மேலே எகிரி குச்சி போவோம். ஐயோ இந்த பூச்சி தொலை வேற. இந்த தரையே இப்போ தான் வந்துச்சு, அதுக்குள்ளே பூச்சி வருது பாரு. போ. காலியா போடு. பிச்சு போட்டுருவோம் எல்லாரையும். வாடா போடா. இங்கே வா ஓடு. இது கூட வர தொல்லையாக போச்சுடா. ஓகே இப்போ என்னடா இப்படியே போக வேண்டியதானா? என்னடா வந்த இடமும் ஏதோ இடியுது. இப்போ இந்த இடத்துல லொக்கேஷன் காட்டுறானுங்க. எகிரிடணும் போல் இருக்குது. எகிருவோம். எகிரிடுறா. ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அப்படியே லாவாக போய் சேர வேண்டியதான் போல் இருக்குது. நல்லா எகிரி மேலே வந்துட்டோம். ஓகே இப்போ இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணிப்போம். என்னடா சங்கு தராங்க? அப்படியே இந்த பக்கமாக வர வேண்டியதான். எனக்கு மறந்து போச்சு சங்கு எது அதை வாங்கினா எது இம்ப்ரூவ் ஆகும்னு மறந்து போச்சு. கண்ணு வந்து ஹெல்த்துக்கு, ஃபெதர் வந்து நம்ம ப்ளூ எனர்ஜி மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணேன். இன்னொன்று எதுக்குன்னு தான் தெரியல. ஓகே இதை உடைப்போம். ஒன்று உடைய தான் நமக்கு வழியாக கிடைக்கும் போல இருக்குது. வழி வந்து விட்டது. ஓகே இப்போ அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு போக வேண்டியதான். மறுபடியும் கொடுத்து ஓப்பன். இந்த இதுவும் வச்சுருக்காங்க. மறுபடியும் ஒன்று கொடுத்து ஓப்பன். என்னடா அது சந்தெல்லாம் போக சொல்கிறீங்களாடா அந்த கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டனா? ஆஹா கீழே என்னதுடா அது? ஐயோ நெருப்பு குழம்பு ஊற்றுதுடா. உளுந்தோன்னா வேலை முடிஞ்சுது. அப்படியே பொத்தனாப்பில் போயிட வேண்டியதான். வேல்கானோ கோருன்னு வேற போட்டிருக்கு. அடே என்னடா இது குறுக்கால? சாய் இந்தா வாங்கு. இது வேற இன்னும் சாவாம நம்மளை தொத்தினே வந்துட்டுருக்குடா இந்த கிராக்கனு. எவ்வளோ அடிச்சாலும் திருந்த மாட்டியா? இந்தா பாக்ஸு போடு.
போட்டில் வர டைம்லேருந்து தோத்துட்டு வரிய, எவ்வளோ அடிச்சாலும் தந்த மாட்டேன். ட்ரையாங்கிள் இந்த அப்போ பார்த்தாலும் இங்கே வார் ராஜா வகையாக மாட்டினான்டா. இப்போ அப்படியே அதில் வச்சு உன் கதையை முடிச்சிட்றான்டா. இழுத்து அவ்வளோதான்டா. பேசாத எங்கேயாவது நீந்தனோமான்னு இருந்திருக்கலாம்ல. தேவையில்லாமல் இட பிரச்சனைக்கு வந்து சாது. ஃபஸ்ட்டு போட்டில் அந்த டைமிங்லேருந்தே ரொம்ப குறைச்சல் ஊற்றாம்பா. அதனால் செத்துட்டான். சரி இந்த பக்கமாக ஏறி போவோம். ஃபஸ்ட்டு மேலே போகலாமா இல்லை கீழே வந்து பார்ப்போம். கீழே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கீழே வரும் அப்படியே சொயன் சரிக்கின்னு போவோமா. இரு அப்படியே சார் இருக்கும். ஓகே இதை வந்துட்டோம். ஏமாண்டா இந்த பக்கம் செஸ்ட் வச்சுருக்கான் நம்பர். இது வேற போடா. எத்தனை தடவை பிச்சு போட்டாலும் திரும்ப வர ஓடு. இங்கே வா இங்கே வா வந்துட்டு பயந்து ஓடக்கூடாது. இங்கோடா சேர்த்து போ. இப்படி தான் நல்ல வேலை இங்கே பாக்ஸ் வச்சுருக்கானுங்க. சூப்பர். அவள் தான் நமக்கு ஹெல்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை. இதை மிஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம இந்நேரத்துக்கு ஹெல்த்தை மிஸ் பண்ணியிருப்போம். தட்ஸ் குட். அதனால தான் காட் ஆஃப் வாரில் இந்த மாதிரி ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா இறங்கி பார்த்துடணும். ஏன்னா டப்பா ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம போவோம் மேலே ஏறும். எகுர்ரா கிரேட்டோஸு இந்த இடம் இடிஞ்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகணுன்னு நினைக்கிறேன். இது உள்ளே சுற்றிட்டு இருந்தோன்னா செத்துருவோம். என்னடா ரொம்ப ஆடுது இது. அந்த பக்கம் போயிடலாமா? ஐயோ அப்படி ஒரு ஜம்ப்பு. ஐயோ இது வேறு உள்ளே போதே. ஐயோ டீயில் மூக்கணும் பிஸ்கெட் மாதிரி உள்ளே போதே. ஐயோ இந்த பக்கம் எகிரி அந்த பக்கம். நல்ல வேலை. எகுர்ரா. ஐயோ லெஃப்டில் வா சீக்கிரம் வா. ஐயோ எந்த பக்கம் எகிரி போய் கீழே விழ போகிறான்னு தெரியலையே. மேலே ஏறி வச்சு போனால் கல் வேற வந்துக்கிட்டு இருக்கேடா. இந்த பக்கம் வாடா கிரேட்டஸு. அடே ஐயோ அடியை வாங்கிட்டாடு. இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறான். இப்போ மேலே ஏறுறா. அதுக்குள்ளே ஒரு கல் வருது. நல்ல வேலை கட்சின்னு வந்துடுது. நான் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கான்ப்பா கிரேட்டஸு. இந்த லாவா வேற வந்துக்கிட்டே இருக்குடா. என்ன ஆக போதோ. என்ன வெடிச்சிச்சு. ஏதோ பறந்து வரான்டா. சேஃப் லேண்டிங் இல்லை கிராஷ் லேண்டிங். நாட்டி மொத்த வேல்கனும் வெட்டிச்சிருச்சு. உள்ளே இருந்தாலும் வெடிச்சு எகிரி வந்து வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான்டா. சூப்பர். நம்ம உள்ளே போனதுக்கு இடம் செம. அவ்வளோதான். கிரேட்டோஸ் பொசைடன் கிங்டமில் காலை வச்சான். பொசைடன் கிங்டமே க்ளோஸ். இப்போ அவன் அண்ணன் வேறு வந்திருக்கான் கிரேட்டோஸு. ஸோ என்ன அழிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே இப்போ நம்ம பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறா. ஓகே நம்ம அப்படி மேலே ஏறி போய் பார்ப்போம். என்னடா அவனுங்க இந்த பக்கம் செஸ்ட் இருந்தது, அதை எடுத்துப்போம். ஓகே செஸ்ட்டு ஓப்பன். ஃபெதர் கிடச்சிச்சு. இன்னும் 2 ஃபெதர் கிடச்சதுன்னா அவங்க மேஜிக் பவர் கிடச்சிருமே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் இந்த கேமில் நான் அதிகமாக இப்போ மேஜிக் பவர்ஸே யூஸ் பண்ணலைங்க. மற்ற காட் ஆஃப் வார்லாம் மேஜிக் பவர்ஸ் கேட்சா யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதில் அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கேம் தான் போயிருக்கோம். பட் ஆனால் ஸ்டில் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணலான்றான். எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. பார்ப்போம். நாடா இது இப்படி காலை வச்சா அப்படி வழிந்து விழுறான். ஏடா கத்திக்கிட்டே இருக்கீங்க விடு. அவ்வளோதான். அப்பாடி ஜஸ்ட்டு எகிரிட்டோம். இப்போ அந்த பக்கமாக ஏறி குச்சி போக வேண்டியதான்.
கீழே போகணுமா? ஆமாம், கீழே தான் போல, ஃபுல்லாக கீழே போகணும் போல். அப்பாடி, என்னடா பண்ணுறீங்க எல்லோரும்? இந்த பக்கம் ஒரு செஸ்ட் இருக்குது. அவங்க நகரமே அழிஞ்சிட்ருக்கு, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கானுங்க. அடே, இவன் எதுக்குடா வந்து சூசைட் பண்ணினா? அச்சோ, பக்கம் எதுவும் இல்லை, நம்ம போவோம். நம்மளை பார்த்து பயந்து போய் விட்டானுங்களா? இருக்கும். அடா, இதே ஏற முடியல. ஓகே, இப்படியா? இப்படி போய்ட்டு மேலே ஏறணும். ஓகே, மேலே ஏறியாச்சு. டேய், இவன் யாரா கத்திட்டு வந்து விடாரான்? அடப்பாவுமே, நமக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா. அவனாக தான் வந்து செத்தான். கிரியேட்டர்ஸ்க்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கீழே இறங்கணும். ஓகே, இங்கே யாரா அது? அச்சோ, அவனுங்களே போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்க. அவனுங்களை அடிக்கிறியாடா? இங்கே வாடா. அவனை அடிப்ப. இந்தா போ. ஐயோ, நான் என்னையும் அடிக்கிறானுங்க. இந்தாப்படா. டேய், எலும்பு கூடு. இந்தா. ஐயோ, மிஸ் ஆகிட்டே இருக்கானுங்க. போடா. அடிங்க ஐயால. பின்னாடி இந்த வந்து அடிக்கிற. இங்கே வா, போட. அடிங்க ஐயால, ஓடு. ஐயோ, அந்த ஹியூமன் செத்து விட்டானே. சரி, நான் இல்லை, அவன் தான் கொண்டானுங்க. ஆறானுங்க. போடா. இந்தா போடா. அடியை பார்த்தல சும்மா. இந்த ஐயோ, பின்னாடி வந்து அடிக்கூடாது, ஓடு. அல்லு சில்லு தொலைங்க தாங்க முடியலடா. இந்தா போடா. டேய், இந்தா போ. ஐயோ, கொடுத்துட்டு வேறு பட்டன் கொடுக்கணும் போல இருக்கே. கொடுத்துட்டு ஓகே ஃபைன். கொடுத்துட்டு இன்னொரு பட்டன் கேட்குறாங்க, அது மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. அப்போ லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா ஓகே, கொடுத்துட்டு எக்ஸ் ட்ரையாங்கிள் பாக்ஸ்ன்னு போச்சுன்னா லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். இந்தா போடா, பேசிகிட்டு இருக்கேன் வந்துடு. ஐயோ, இப்படி குத்து ட்ரையாங்கிள். ஓகே ஃபைன். அது நம்ம அந்த டைமிங் டக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அடிச்சுக்கிட்டே இருப்போம்ல, அந்த டைமிங்கில் மிஸ் ஆகிடுது. வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். ஒரு ஹியூமன் இந்த பக்கமாக இருந்தானே. இருக்கான். இந்தா முன்னாடி மாட்டேன் பாய். நான் போகிறேனே. வேலை முடிஞ்சுது. ஓகே, லேடர் டு லேடர் ஜம்ப் பண்ணுறது. ஜம்ப் பண்ணுறா. குதிக்கிறது தாவுறதுன்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்கியா? அந்த பக்கம் ஏறணுன்னே ஃபைட் வருமே. நான் யாரையும் காணோம். யாரும் இல்லை போல. போவான். எங்கே போடுறா ஒரு பாக்ஸு? ஓகே, இன்னொரு ஐ கிடச்சிருக்கு. ஓகே, கயிறு மேலே எகிரு. போவோம். யாரா அவனுங்க? ஹியூமனா? இல்லை, அந்த எலும்பு கொடு. இப்போ பாடுறா. போடா டேய். இப்போ தேவனுங்க. சீக்கிரம் ஓடா. சேர்த்துட்டானுங்க. ஓகே. அப்பா இங்கே ஒரு ஃபைட்டா? ஆடா. இந்தா போ. இந்தாடா. அப்போ தான் மிஸ் ஆச்சு. இப்போ வாங்குங்கடா. ஐயோ, இல்லை இப்போவும் மிஸ் ஆகும். ஆனால் அடி வாங்கிக்க. இந்தா. பின்னாடி வந்து அடியா. டேய், இந்தா 3 பேர் சேர்ந்து. இந்தா வாங்கிக்க. தடுக்கிறான் பார்த்தியா? இந்தா தடுக்கக்கூடாது. இந்தா போடா. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சுரா. இந்தா வாங்கிக்க. இந்தா போடு. இந்தா ஓடுறா. என்ன மாதிரி அடி? ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. என்ன மாதிரி அடிங்க அது? அப்படி பிடிச்சி தலையை பிடிச்சி அடிக்கிறான் பாருங்க. அதெல்லாம் கெத்து. டே இங்கே போட. இந்த அடிக்கும் உயிரோட இருப்பான்றீங்க. இருக்கிறானே, என்ன பண்ணுறது? பாடி ஒரு வழியாக செத்துட்டான். ஹெல்த் இருக்குது, ஹெல்த் எடுத்துப்போம். அதில் இந்த மாதிரி அடியை குத்துட்டு ஹெல்த்தும் கொடுத்துட்றானுங்க. அதனால் கொஞ்சம் தப்பிச்சிட்றான். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்டா. ஓப்பன் ஆகிட்டான். இப்போ என்னடா கீழே போகணுமா? ஓகே,
இங்கே என்ன இருக்குது? ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது. பார்த்தியாண்ணா குச்சா ஒன்றே டக்குன்னு அந்த கல்லை மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா தெரியவே தெரியாது நமக்கு. இதை எடுத்துகிட்டு போவோம். இதில் தான் பட்டன் காட்டிகிட்டே இருக்குது. கன்ஃபார்ம் இதை வச்சு ஏதாவது இருக்கும். பார்த்தீங்களா ரெடி ஆகிறானுங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கடா. இரண்டா டே இவனை அப்படியே சவுத்தோடு வச்சு நச்சிருமா? இல்லை சவுத்தோடு வச்சு அடிக்க முடியல அவனை. ஐயோ நான் கிட்ட வந்தாலும் அடிக்கிறானுங்க. கிட்ட வந்தால் அடிக்க முடியாது தானே அவனுங்களால. ஐயோ ரொம்ப அடிக்கிறானுங்கடா. இந்தடா போடா. மேலே வரான். என்னடா மிதக்கிறான் கிரேட்டோஸு. ஏதோ கிளிச் ஆகுதுங்க. மறுபடியும் மிதக்கிறான்டா. நவுத்தி இப்படி வச்சுப்போம். ஐயோ நவுத்தி வச்சா வாயிலே அடிக்கிறானு பேர். மேலே வரான். என்னடா ரொம்ப அடிக்கிற? இந்தா போ. உனக்கு என்னடா? இந்தா நீ போ. அடிங்கய்யா. இங்கே பாடுறா புது வரவு நிலத்தை பழந்துக்கிட்டு வர்றாரு. ஓப்பன் ஆயிடுச்சு. மேலே போனதும் சண்டை வருமா? வரல. இங்கே பாடுறா 2 பாக்ஸு ஃப்ரீயாக இருக்குது. என்ன இருக்குது? இல்லை இது வேணாம். இதில் என்ன இருக்குது? இன்னும் ஒரே ஒரு ஃபெதர் கிடச்சா போதும் நமக்கு மேஜிக் பவர் வந்துடும். மேஜிக் பவர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லாங் டைமாக யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், ஐ திங்க் கேமை நான் இந்த இடத்துல என் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது என்ஜாய் ரைஸ் ஆஃப் கேமிங். என்ஜாய் சைனிங் ஆஃப். பை பாய்.